தானியேல் புஸ்தகம். இந்த பேகன் வேர்ல்டு இந்த பேகன் வேர்ல்ட்ல எப்படி நாம் வாழ வேண்டும், ஒரு விசுவாசியாகிய நான் எப்படி இந்த பேகன் வேர்ல்ட்ல நான் வாழ வேண்டும், அப்படிதான் இந்த தானியேல் புஸ்தகத்தை அது நம்மளுக்கு எடுத்து காட்டுது. இந்த உலகத்துல எவ்வளோ காரியங்கள் இருக்குது, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் தான் இந்த உலகத்துல நடக்குது. செக்ஷுவல் இம்மாரல், அப்புறம் பாத்தீங்கன்னா ஹோமோசெக்சுவாலிட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் இன்டெலெக்சுவல். இந்த உலகமே பயங்கர இன்டெலெக்சுவலா இருக்கு. நிறைய விஷயங்கள் கர்த்தருக்கு விரோதமான சிந்தனைகள் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட்ல நம்ம வேலைக்கு செல்லுகிறோம், வீட்டுல இருக்கிறோம், ஓகே, நியூஸ் பேப்பர் எல்லாம் படிக்கிறோம். இந்த மாதிரி உலகத்துல இந்த புற மதத்தினர் இருக்கிற இந்த ஒரு சமுதாயத்துல ஒரு விசுவாசியாகிய நான் எப்படி வாழ வேண்டும்? சில நேரம் பாத்தீங்கன்னா எதுக்கு வம்பு, நம்மளுக்கு அவங்கள போலே இருந்துட்டு போயிருவோம், நடிச்சுட்டு போயிருவோம், ஓகே, அவங்கள மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு ஆண்டவர் இல்லவர் அப்படின்ட்டு இருந்துட்டு போயிடலாம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிருக்கோம், இதுல என்ன தட்சணம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா தானியேல் புஸ்தகத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா அதுல எப்படி ஒரு விசுவாசி இந்த புற மதத்துல இருக்கிற இந்த உலகத்துல வாழ முடியும், கர்த்தருக்காக வாழ முடியும் அப்படின்றத ஒரு 3 மாசத்துக்கு முன்னால நாம அதை பார்த்தோம். சரி, அத இன்னைக்கு தானியேல் 2ஆவது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்குவோம். ஆனா நிறைய ஒரு 2-3 பேர், சில பேர் கொஞ்சம் புதுசா இருக்கிறீங்க. இப்போ நான் தானியேல் 2ஆவது அதிகாரத்தை நான் எடுக்கும்போது நான் என்ன பேச போறேன்றது உங்களுக்கு புரியாது. ஸோ என்ன பேசினேன் அப்படின்றத மாத்திரம் நான் உங்களுக்கு ஒரு ஸ்லைட்டா சொல்றேன். யூ ஷுட் நோ த சேட் ஹிஸ்டரி. சோகமான ஒரு வரலாறை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் போன வாட்டி நான் சொன்னேன் ஒரு 3 மாசத்துக்கு முன்னால த புக் ஆஃப் டேனியல்ல இருந்து. அதாவது தேவனுடைய நகரம், அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாபிலோன் நகரத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய நகரம் அப்படின்னு பார்க்கும்போது எருசலேம், அது எப்படிப்பட்ட நகரமா இருந்துச்சு அப்படின்னா வெரி இம்ப்ரெசிவ் சிட்டி, ஓகே, அதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவ் சிட்டி. அதுக்கு நிறைய மாளிகைகள், பேலசஸ், மிக பிரம்மாண்டமான பேலசஸ், அழகான டெம்பிள் எல்லாம் நிறைந்த ஒரு இடமாக இருந்தது இந்த எருசலேம். அப்போ 1000 வருஷங்களுக்கு முன்பாக, அதாவது கிறிஸ்துவுக்கு 1000 வருஷங்களுக்கு முன்பாக அது ஒரு கேபிட்டலா இருந்துச்சு. எது? இந்த எருசலேம் நகரம் கேபிட்டல். கிங் டேவிட், கிங் சாலமோனுக்கு அடியில இட் வாஸ் அ கேபிட்டல், ஓகே, தலை நகரமாக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை ஆதிக்கம் செய்தது என்ன அப்படின்னா இந்த எருசலேம் நகரம், ஓகே. அதுவும் இல்லாம இட் இஸ் அ கேபிட்டல் சிட்டி. தலைநகரம் எதுக்கு இருந்துச்சுன்னா இஸ்ரேலுக்கு. ஆனா இஸ்ரேலுக்கு தலைநகரமா இருந்தாலும் பாலஸ்தீன் அதுக்கு சண்டை போட்டு கொண்டிருந்தது அந்த இடத்துக்கு இன்னும் வரைக்கும், ரைட்? ஸோ ரொம்ப அந்த டெம்பிள் எல்லாம் பார்த்தீங்க. ஸோ நான் இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் விட்டுருங்க. பாபிலோனை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பயங்கரமான ஒரு இம்ப்ரெசிவ் சிட்டி, ஓகே. அது 5 மடங்கு எருசலேம், சிட்டி ஆஃப் இஸ்ரேலை விட 5 மடங்கு அது பெருசா இருந்துச்சு. அது பயங்கரமான ஒரு ப்ரொடெக்ஷனோட இருந்துச்சு. மேசிவ் வால் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே, டபுள் வால், ஓகே. அந்த டபுள் வால் அதுக்கு மேல 2 ரதங்களா போக முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, ஓகே. ஸோ இது நான் ரொம்ப இதுக்குள்ள போக விரும்பல. ஏன்னா போன வாட்டி போகும்போதே நம்மளுக்கு 1/2 மணி நேரம் தான் இருக்கு. எல்லாம் நம்ம பார்த்தோம், ஓகே. எல்லாம் அது எப்படிப்பட்ட சிட்டி, இது எப்படிப்பட்ட சிட்டி எல்லாமே பார்த்தோம். அப்போ இங்க தொங்கும் தோட்டம்லாம் இருக்குது எங்க பாபிலோன் சிட்டில. அதுவும் இல்லாம இது வளமான ஒரு ரிவர் பக்கத்துல, ஒரு ஆற்று பக்கத்துல இந்த நகரம் இருக்கிறது பாபிலோன். ரிவர் யூப்ரேட்டஸ், அதுக்கப்புறம் டைகர்ஸ் ரிவர். அப்போ இட் வாஸ் வெரி வெல்தி, ரொம்ப வளமான ஒரு ரிச்சான ஒரு எம்பையர் இந்த பாபிலோன். இந்த தானியேல் டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா எருசலேம் என்ன ஆயிடுச்சு, அது ரொம்ப ஃபேடு சிட்டி ஆயிடுச்சு, ஓகே. அந்த சிட்டி ரொம்ப காட் ஃபேடு, ரொம்ப ஓல்டு சிட்டி ஆயிடுச்சு. அதோடைய ஃபவுண்டேஷன் எல்லாம் அப்படியே கிரம்பிள் ஆகிடுச்சு. யாரும் போய் அந்த எருசலேம் சிட்டியை பாதுகாக்க முடியல. அப்போ இந்த எதிரி நாடு எல்லாம் வந்து இந்த எருசலேம் சிட்டியை ஆக்கிரமிச்சு
அதுல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போனாங்க. அப்படி எடுத்துக்கொண்டு போனதுதான் என்னது அப்படின்னா, அவங்களுடைய கோயிலுக்குள்ள வைத்திருக்கிற அத்தனை பொன் பாத்திரங்களையும் இவர்கள் எடுத்துக்கொண்டு போய் அவங்க கோயிலுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. அப்போ அங்க ஒண்ணு, அங்க ரிலிஜியன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, எந்த நாடு வந்து இன்னொரு நாட்டை ஜெயிக்குதோ அவங்க கடவுள் தான் உயர்ந்த கடவுள் அப்படின்னு நம்பினாங்க. அப்போ பாபிலோன் வந்து எருசலேமை வந்து தோற்கடித்து, அந்த எருசலேம் கடவுள் வந்து பெருசாக தெரியல, பாபிலோன் கடவுள் தான் பெருசாக தெரிந்தார். ஸோ த கோல்டு ஆர்டிகல்ஸ் எல்லாம் எடுக்கப்பட்டது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரலாகவும் இன்டலெக்சுவலாகவும் பாபிலோனிய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் உலகம் ஃபுல்லாக அவங்கள காப்பி பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லாருமே. ஏன்னா பாபிலோன் தான் இப்போ எருசலேம் தோற்கெடுத்து அதுதான் டாமினேட்ல இருக்கு. அப்போ இது வந்து தானியல் டைம்ல இப்படிதான் இருந்தது பாபிலோன். எருசலேமுடைய பிளைட், அதோடைய நிலைமை ரொம்ப குறைவாக போய்விட்டது. இப்போ இந்த இடத்துல இந்த பாபிலோன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எருசலேம்ல இருக்கிற ரொம்ப அதிக பிரைட்டாக, அதாவது ரொம்ப இன்டெலெக்சுவலா பிரைட்டா இருக்கிறவங்க, சௌந்தரியம் உள்ளவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஜனங்களையும் அவங்க என்ன செஞ்சாங்க, கொண்டு போய் அவங்க இடத்துக்கு கொண்டு போனாங்க. எருசலேமில இருந்து அவங்க வந்து பாபிலோனுக்கு கொண்டு போனாங்க. அப்படி வந்தவர்கள் தான் இந்த தானியேலும் அவர்களுடைய நண்பர்களும். அப்போ நான் சொன்னேன், எப்படி இந்த பாபிலோன் வந்து இந்த ஜனங்களை எடுத்துக்கொண்டு போகிறானோ அது போலதான் இந்த உலகத்துல நம்ம விசுவாசிகள், நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகத்துக்குள்ள போகும்போது பிசாசு நம்மளை திருட பார்க்கிறான். அவனுடைய சேவைக்கென்று நம்மளை திருட பார்க்கிறான். இப்படிதான் தானியேலு அவருடைய நண்பர்களும் அவர்களெல்லாம் கொண்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க. அப்போ தானியேலுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் என்ன வயசு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அவங்க சிறு பிள்ளைகளாக தான் இருந்தாங்க, பெரிய வாலிபர்கள்லாம் கிடையாது. ஒரு 15 வயசு தான் இருந்திருப்பாங்க. இவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை பிரிந்து அவங்க பாபிலோன் என்கிற அந்த ஊருக்கு போறாங்க. மாத கணக்காக ஜேர்னி பண்ணணும். எங்க பண்ணணும்னா அவங்க ஊருக்கு. அங்கிருந்து இவங்க பிரிக்கப்பட்டு பாபிலோனுக்கு வர்றாங்க. பாபிலோனுக்கு வரும்போது அவர்களுக்கு தங்களுடைய கரியரை சூஸ் பண்ண அவங்களால முடியாது. ஏன்னா இது பாபிலோன் டாமினேஷன். அவங்களுக்குன்னு பிடிச்ச கரியர் அவங்க செய்ய முடியாது. அவங்களுக்குன்னு பிடித்த இடத்தில் அவங்க இருக்க முடியாது. அவங்க வந்து மிகவும் அப்ரஸ் பண்ணப்பட்டாங்க. ஓகே, அவங்க வந்து ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. இந்த பாபிலோன் என்ன எஜுகேஷன் கொடுக்குறாங்களோ அந்த எஜுகேஷனை இவங்க படித்தார்கள். அது மாத்திரம் இல்ல, அவங்க பேரையே இந்த பாபிலோன்காரங்க மாற்றினாங்க. ஸோ அதை மாத்திரம் நான் சொல்ல வரேன். ஏன் பேரை மாற்றுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைல்ல, ஆனா பேரை மாற்றுறது பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, இட் இஸ் டோட்டலி சேஞ்சிங் your identity. உங்களுடைய ஐடென்டிட்டியை அதை சுத்தமாக மாற்றுகிறது. வேலை பிசாசானவன் நம்மளுடைய அடையாளத்தையே அவன் மாத்துகிறான். பேர் ஒரு அடையாளம் இல்லையா? பேர் வந்து ஒரு அடையாளம். ஸோ நல்லா எடுத்துக்கோங்க. எல்லாரும் தானியேல் புஸ்தகத்தை திறந்து வச்சுக்கோங்க. இது ஒரு என்ன சொன்னேன்றதை உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்ல நான் சொல்றேன். அதுக்கப்புறம் தான் 2வது அதிகாரத்துக்கு போக முடியும். ஓகே, இருந்தாங்க அவங்களுடைய. இப்போ அனனியானா யாருக்குமே தெரியாது. ஓகே, மீஷாவேல் அப்படின்னா நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. அசரியா அப்படின்னா தெரியும். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்கதான் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அனனியாவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, யாவே தேவன் எனக்கு கிருபையாக இருந்திருக்கிறார். அந்த பேரை எப்படி மாத்துனாங்க அப்படின்னா, ஷாத்ராக் அப்படின்றத மாத்துறாங்க. அப்ப ஷாத்ராக் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? கமாண்டர் ஆஃப் அக்கு. அக்கு என்பது அவர்கள் கடவுளின் பெயர். அந்த அக்குவோடைய கமாண்டர் தான் இந்த ஷாத்ராக் அப்படின்னு பேரை மாத்தினாங்க. அதுக்கப்புறம் மீஷாவேல். மீஷாவேல்னா என்னது? இந்த தேவனை போல் யாருண்டு. ஓகே, இந்த யாவே என்கிற தேவனை போல யாருண்டு அப்படின்ற பேரை என்ன மாத்தினாங்கன்னா மேஷாக் அப்படின்னு மாத்தினாங்க. அந்த மேஷாக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் இந்த கடவுள்? ஓகே, எவ்வளவு நக்கல் பாருங்க, யார் இந்த கடவுள் அப்படின்ட்டு. சரி, அப்புறம் அசரியா அப்படின்றவருக்கு பேருக்கு அர்த்தம் என்னன்னா, இம்மட்டும் எனக்கு தேவன் உதவி செய்திருக்கிறார் அப்படின்றதா அசிரால் அப்படி அசரியா அப்படின்றவருடைய பேருடைய அர்த்தம். ஆனா அந்த பேருக்கு என்ன தெரியுமா அவங்க மாத்துனாங்க? ஆபேத்நேகோ அப்படின்னு மாத்தி அந்த பேருக்கு என்னன்னா, நீபோ கடவுளின் அடிமை, சர்வெண்ட், வேலைக்காரன். நீபோ என்பது அவர்கள் கடவுளுடைய பெயர். அந்த கடவுளுக்கு அவர் உடைய
வேலைக்காரர் தான் இந்த ஆபேத்நேகோ என்ற பெயருடைய அர்த்தம். அப்புறம் தானியேலுக்கு பெல்தாஷாசர் அப்படின்னு பேர் மாத்தினாங்க. தானியேல் என்றால் தேவன் எனது நியாயாதிபதி தானியேல். ஆனா அதை மாத்தி பெயருக்கு, அந்த பெயருக்கு அர்த்தம் என்னன்னா பெல்னா கடவுள், அவங்க கடவுளோட இன்னொரு கடவுளோட பெயர். பெல் ராஜாவை பாதுகாப்பார் அப்படின்னு அவங்க அதுக்கு பெயர் சூட்டினாங்க. அப்போ சுத்தமா அவங்களுடைய அடையாளத்தையே மாத்தினது மாத்திரம் இல்ல, அவங்க இந்த தானியேல் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய கடவுளை என்ன செஞ்சாங்கன்னா இன்சல்ட் பண்ணாங்க. தேவாதி தேவனுடைய கடவுளை இன்சல்ட் பண்ணி அவங்க பேரையே மாத்தினாங்க. இப்படிதான் பிசாசானவன் ஓகே இந்த உலகத்துல, நம்ம இந்த உலகத்துக்குள்ள போகும்போது இந்த பிசாசானவன் இப்படிதான் நம்மளுடைய ஐடென்டிட்டியே மாத்த விரும்புகிறான். ஆனா அங்க இந்த 15 வயது குழந்தை, 15 வயது நிரம்பின இந்த 4 பேரும் எப்படி இப்படிப்பட்ட உலகத்துல எப்படி கர்த்தருக்காக அவர்கள் நின்று வாழ்ந்தார்கள் அப்படின்னு தான் ஒரு இதை பார்க்க போறோம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் ஓகே 8வது அதிகாரம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானித்து கொண்டான். இதுதான் இந்த கீவேர்ட். ஓகே, தீட்டுப்படுத்தல் ஆகாது. He did not want to defile himself. நீங்க எப்போலாம் அந்த வாலிப பசங்களாம் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, நல்லா கவனிக்கணும். நான் சொன்னதே தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, த ப்ரீவியஸ் திங். எப்போனாலுமே நம்ம மனசுக்குள்ள, நம்ம எங்க இருந்தாலும் இந்த உலகத்துல, ஓகே, சர்ச்சில் மாத்திரம்தான் நம்ம ஹோலியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியே போகும்போது நம்மளை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று தன் இருதயத்திலே தீர்மானித்து கொண்டிருந்தார்கள். டிட்டர்மினேஷன். சோ தீர்மானம் யார் செய்தார்கள் அப்படின்னா, தீர்மானம் இந்த 4 பேர் செய்தார்கள். தீர்மானம் எடுக்கிறது நம்ம கையில இருக்குது. சோ தீர்மானம் செய்தார்கள். தீர்மானம் செய்யும் போது எல்லாரும் மாலையை போட்டு நம்மளை வரவேற்க போறது கிடையாது. எல்லாரும் நம்மளை தோள்களை தட்டி நல்லா செஞ்ச அப்படின்னு யாரும் வரவேற்க மாட்டாங்க. நம்மளுடைய தீர்மானங்கள் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு புரியவும் புரியாது. அப்ப புரியாத போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஓ இவங்கெல்லாம் என்னாச்சு, ஓகே நம்ம கூட அவங்க வரவே இல்லையே, நம்மள மாதிரி சிந்திக்க மாட்டேங்கிறாங்களே, நம்மள மாதிரி செயல்படுத்த மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு பிரச்சனைகள் எழும்பலாம். ஆனாலும் அவர் தீர்மானத்தை அறிந்து வைத்திருந்தார். அவன் எப்படி போய் அந்த பிரதானியின் இடத்தில் போய் பேசுகிறான். அப்ப அவங்க கண்கள்ல எப்படி தயவு கிடைக்குது. ஓகே, அதுக்கப்புறம் தயவு கிடைக்கிறது மாத்திரமில்ல, அவர்கள் எப்படி அந்த ராஜ போஜனத்தை சாப்பிடாதபடி கர்த்தர் அவங்களுக்கு காய்கறிகளை சாப்பிடும்படி எப்படி அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார் அப்படின்றத அங்க பாக்கிறோம். அப்போ இந்த தீர்மானங்கள் ரொம்ப அவசியம். நாம மாத்திரம் தீர்மானம் எடுத்துட்டோம், பயந்தோம் அப்படின்னா ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. ஆனா தீர்மானத்தை எடுத்தோமானால் தேவனே நம்ம பின்னால நம்மளுக்காக நிற்கிறார். சோ தீர்மானங்கள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவங்க தீர்மானிச்சாங்க. அந்த பிரதானி அவர்களுக்கு இறங்கினான். அது மாத்திரமல்ல, ராஜா அவங்க இடத்துல பேசும்போது இவர்கள் எல்லாரையும் விட 10 மடங்கு சமர்த்தர்கள் அப்படின்னு பார்த்தாங்க. சோ அந்த இப்படிதான் வருது. ஓகே, சோ அதுவும் இல்லாம அந்த எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த 2வது அதிகாரத்துல. இப்போ நம்ம 2வது அதிகாரத்துல நாம போவோம். இதான் ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். அன்னைக்கு நான் நிறைய சொன்னேன், பட் இதான் ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இவ்வளவுதான் நான் பேசினேன். ஆனா இன்னும் ஆழமா போலாம், பட் போறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. 2வது அதிகாரத்துக்கு வருவோம். ஓகே, லெட் அஸ் ஆல் கம் டு 2nd. இப்போ நல்லா கவனிக்கணும். கவனிக்கல அப்படின்னா சொல்றது எதுவுமே புரியாது. வாட் இட் இஸ் ஆல் அபவுட். இந்த 2வது அதிகாரமும் 3வது அதிகாரமும் எதை பத்தி சொல்லுகிறது? ஓகே, நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 2வது அதிகாரத்தையும் 3வது அதிகாரத்தையும் தனித்தனியாக படிக்கிறோம். இதெல்லாம் தனித்தனி சம்பவங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நீங்க நல்லா யோசிக்கணும், 2ம் 3ம் தனித்தனி சம்பவங்கள் கிடையாது. ஓகே, தே ஆர் ஜஸ்ட் த சேம் ஸ்டோரி. ஓகே, அது எல்லாமே ஒரே கதைகள் தான், ஆனா 2 பார்ட்டா பிரிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இந்த சாப்டர் 2 எதை ஃபோக்கஸ் பண்ணுகிறது? ஓகே, நம்ம என்ன தெரியுமா நினைப்போம், என்ன அழகா இன்டர்பிரேட் பண்றார் அவர். தானியேலுக்கு எவ்வளவு ஞானம். இப்படிதான் காமனா நம்ம அப்படிதான் பைபிள் ஸ்டடியிலே அப்படிதான். 3வது அதிகாரத்துல பார்த்தனா பாரியா, கர்த்தருக்காக நின்னாங்கயா,
கர்த்தர் அதிசயமாக ரிமார்க்கபிளா ஒரு டெலிவரன்ஸ், ஓகே, அந்த அக்கினி சூளையில இருந்து ஒரு டெலிவரன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சாப்டர் 3 படிச்சோம்னா அப்படி நினைப்போம். பட் நம்ம பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுவோம். என்ன பாயிண்ட்ன்றதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்ல வரேன். இந்த கடைசியில் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அது வரைக்கும் நீங்கள் நல்லா கேட்கணும். ஓகே, நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட்ல வாசிப்போம். நேபுகாத் நேச்சர் ராஜ்யம் பாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சர் சொப்பனங்களை கண்டான். அதனாலே அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. நல்லா நான் சொல்லிட்டே வருவோம். ஓகே, ரைட். இங்க அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் இது எல்லாமே நம்மளுக்கு புரியும். எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னா ரிலீஜியன், மதமும் விஞ்ஞானமும் ஒன்னோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருந்தது. ஓகே, மதமும் விஞ்ஞானமும் இது நம்ம அதை செப்பரேட்டா பார்ப்போம். ஆனா பாபிலோனியன்ஸுக்கு ஓகே எல்லா நாலேஜ், பிரான்ச்சஸ் ஆஃப் நாலேஜும் ஒன்னோட ஒன்று பிணைக்கப்பட்டிருந்தது. அதனால தான் மதமும் விஞ்ஞானமும் ஒன்னோட ஒன்று பிணைக்கப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி நீங்க தானியேல் 1ஆவது அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களுக்கு கல்தேரியரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனஸுக்கு கற்பித்தான். கல்தேரின் எழுத்துக்களையும், லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர், அதுல என்னென்னலாம் இருந்திருக்கும், இட் மஸ்ட் ஹவ் பீன் இன்க்ளூடட். என்னெல்லாம் டீச்சிங் இருந்துச்சு அப்படின்னா அஸ்ட்ராலஜி, மேஜிக் ஆர்ட்ஸ், ஓகே, இது எல்லாமே அதுல இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் யார் படிச்சா? யார் படிச்சா? இந்த தானியேலும் அவருடைய நண்பர்களும். ஓகே, யெகோவா தேவனை ஆராதிக்கிறவர்கள் என்ன படித்தாங்க அப்படின்னா, ஓகே, அவர்கள் அஸ்ட்ராலஜி, ஓகே, அப்புறம் மேஜிக், ஓகே, பில்லி சூனியம், மந்திரவாதம், இதையெல்லாம் படித்தார்கள். யோசிச்சு பாருங்க, தேவனை பத்தி தெரிந்தவன், ஒரு தேவாதி தேவன், உண்மையான கடவுளை சேவிக்கிறவன் படிக்கிறது என்னமோ வேற என்னமோ. ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த கடவுளும் இந்த விஞ்ஞானமும் ஒன்னா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ நீபோ என்பது அவர்கள் கடவுளின் பெயர். அவர் யாருன்னா, he is a son of பெல், மர்டுக். இந்த மர்டுக் யார் அப்படின்னா அதை சொல்ல வரேன். நிம்ரோத், நம்ம ஆதியாகமத்தில் படிக்கிறோம்ல, நிம்ரோத். ஓகே, அந்த who was he, இந்த கடவுள் யார் அப்படின்னா, இந்த நீபோ யார் அப்படின்னா, he was the god of science. அவர் விஞ்ஞானத்தின் கடவுள். ஓகே, அஸ்ட்ராலஜியோட கடவுள். ஓகே, அவர் இவர் விஞ்ஞானத்தின் கடவுளாக இருந்தார். ஸோ அவங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் கடவுள், எல்லாத்துக்குமே கடவுள் இருந்தாங்க. கிரீக் மித்தாலஜிக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா த காட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க, த காட் ஆஃப் ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, த காட் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் கடவுள் இருக்கு. ஆனா நம்மளுக்கு யாரு? ஒரே ஒரு கடவுள் தான். அந்த கடவுள் தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஒருவரே ஊற்றாக இருக்கிறார். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் கடவுள் இருக்கிறார். யார்? இந்த பாபிலோன், இந்த கிரீக் மித்தாலஜி, இவங்களெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் கடவுள். அப்போ இந்த பாபிலோனுடைய எஜுகேஷனுடைய ஃபவுண்டேஷன் நாலேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா மேஜிக், த சீக்ரெட் ஆர்ட்ஸ் ஆஃப் மேஜிக். ஓகே, மந்திரவாதங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர்ஸ். ஓகே, எப்படி மேஜிக்கை யூஸ் பண்ணி, அதாவது மந்திரத்தால எப்படி வசப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கலையெல்லாம் அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம்ல இருந்துச்சு. இது எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தானியேலும் அவன் நண்பர்களும் படித்து கொண்டிருந்தார்கள். ஓகே, இவர்கள்லாம் அதை படித்தார்கள். How were their gods? அப்போ அவங்க கடவுள்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? இதெல்லாம் படிச்சாங்க. அப்போ அவங்க கடவுள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க அப்படின்னா, இதையெல்லாம் படித்த இவர்கள் அவங்க கடவுளை திறமையாக கையாண்டார்கள். இவங்க தான் என்ன செஞ்சாங்க? அவங்க கடவுளை திறமையாக கையாண்டார்கள். எப்படி கையாண்டார்கள்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த தேவையை எப்படி கையாண்டாங்க அப்படின்னா, அதை திறமையாக அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த கடவுளுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ, என்னெல்லாம் பிடிக்கும், ஓகே, என்னெல்லாம் செஞ்சா இந்த கடவுள் இந்த உதவி நம்மளுக்கு செய்வோம். அவனுக்கு கிஃப்ட் கொடுக்கணுமா, கிஃப்ட் கொடுப்போம். அவனுக்கு வேற ஏதாவது செய்யணுமா, செய்வோம். செஞ்சு கடவுளை இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு மலையை அனுப்புங்க,
ஓகே, மழை, அதாவது த சயின்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இப்போ சயின்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதாவது அக்ரிகல்ச்சர்னா விவசாயம். விவசாயத்துக்குன்னு ஒரு கடவுள் இருந்தார். ஏன்னா மழை பெய்யணும் இல்லையா? அந்த அந்த கடவுள்கிட்ட போய் எப்படி மழை பெய்ய வைக்கணும் அப்படின்னா அந்த கடவுளை போய் மேனிப்புலேட் பண்ணாங்க, திறமையாக கையாண்டார்கள். என்ன அவருக்கு என்னெல்லாம் கொடுக்கணும், அவருக்கு என்னெல்லாம் செஞ்சு அந்த கடவுள் செய்வாரு அப்படின்னு செஞ்சு அந்த கடவுளை மழை பெய்ய வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு ஒரு மெடிசன், ஒரு மருத்துவம்னா அந்த ஆவிகள், எந்த ஆவிகள் வந்து வியாதிகளை கொடுக்குதோ அந்த ஆவியை வந்து அவங்க மேஜிக்கால துரத்தி விட்டு அப்ப அந்த வியாதியை சரி பண்ணாங்க. இப்படிதான் அவர்கள் ஒவ்வொன்றையும் கையாண்டார்கள். ஓகே, த ரிலிஜியன் அண்ட் சயின்ஸ் ஒன்னோட ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிலிஜியன் அண்ட் சயின்ஸ் ஒன்னோட ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிலிஜியன் அண்ட் பாலிடிக்ஸ். ரிலிஜியன் அண்ட் சயின்ஸ் முடிச்சிட்டோம் இல்லையா? ரிலிஜியனும் அரசியலும் ஒன்னாக இருந்தது. நீங்க நல்லா பைபிளை வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு ராஜாக்கு முன்பாக போய் நிக்கிறவன் யார் அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி போய் நிற்பான். ஓகே, மதமும் அரசியலும் ஒன்னாக பிணைக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ ப்ராஃபட் போய் சொல்லுவான், ராஜா நீங்க செய்யறது தப்பு, நீ என்னையா செய்யற, ஆலோசனை பண்ணாங்க போய் ப்ராஃபட்ட. அப்போ இந்த ரிலிஜியனும் பாலிடிக்ஸும் ஒன்னாக ஒன்று இருந்தது. அப்போ இந்த சிட்டி, இந்த பாபிலோன் சிட்டி யாரால கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, கடவுள் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த வேட்டையாடுகிறவன், அதாவது ஆதியாகமம் 10வது அதிகாரத்துல 8 to 10 சொல்லப்படுகிற அந்த நிம்ரோது தான் இதை கண்டுபிடித்தான். கண்டுபிடித்த இந்த நகரத்தை கண்டுபிடித்த அவனை என்ன பண்ணாங்கன்னா கடவுள் என்கிற ஸ்தானத்துல போய் வைத்தார்கள். ஓகே, கடவுள் என்ற ஸ்தானத்துல போய் வைத்து அவனை ராஜாவாக அவனை முடிசூட்டி வைத்தாங்க. முடிசூட்டி வைத்தது மாத்திரம் அல்ல, அவன் தான் பிரதான ஆசாரியராக மாறுகிறான். இப்ப கூட பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல த கிங் அண்ட் த குவீன் தான், தே ஆர் த ஹெட் ஆஃப் த சர்ச். ஓகே, இப்ப கூட அப்படிதான். சோ ஒரு மதமும் ஒரு அரசியலும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்துச்சு. சோ இந்த பாபிலோன் காரங்களுடைய நல்ல அவங்களுடைய ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கடவுள்களை அவங்க கும்பிட்டாங்க. ஓகே, அவங்க கடவுள் வந்து ரொம்ப குறைவான வல்லமை தான் இருந்துச்சு. ஓகே, குறைவான வல்லமை. ஏன் இதெல்லாம் சொல்றாங்க, போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. இதை படிச்சாதான் உங்களுக்கு தானியேல் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அப்போ அவங்க கடவுள் வந்து ரொம்ப லிமிட்டட் பவர் தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்க தானே அவங்களை இயக்குறாங்க. ஓகே, இவங்க தான் கடவுளையே இயக்குறாங்க. ஓகே, அவங்க கடவுளுக்கு ஒரு லிமிட்டட் பவர். அவங்க எப்படி, யாருக்கு ஒப்பிட்ட ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா, நம்மளுடைய சூப்பர் ஹீரோஸ்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா? எனக்கு இப்போ இருக்கிற சூப்பர் ஹீரோஸ்லாம் தெரியாது. ஓகே, இந்த ஸ்பைடர்மேன், ஓகே, அதுக்கப்புறம் சக்திமான், இந்த மாதிரி தான் இருந்தாங்க அவங்க கடவுள். ஓகே, இந்த மாதிரி தான் அவங்க கடவுள் இருந்தாங்க. ஸோ ஏன்னா அவர்களுக்கு வந்து லிமிட்டட் பவர்ஸ். So the Babylon thought to be the location. அப்போ இந்த பாபிலோன் வந்து அதோடைய லொகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பாபேல் டவராக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ அங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மனிதர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வந்து தங்களுடைய அங்க வந்து ஆராதிக்கவும் தங்களுடைய பவரும் தங்களுடைய அச்சீவ்மெண்ட்டையும் பெருமைப்படுத்துறதுக்காக ஒன்னா கூடும்போது தான் அந்த ஒரே ஒரு தேவன், உண்மையான தேவன், உண்மையான கடவுள் யெகோவா தேவன் இறங்கி வந்து அவங்களுடைய எல்லா முயற்சிகளையும் ஒன்றும் இல்லாமல் சிதற பண்ணுகிறார். ஓகே, அங்கதான் அது நடக்கிறது. ஓகே, இப்படிப்பட்ட இடத்துலதான் என்ன நடக்குது, நம்ம ராஜாவுக்கு ஒரு கனவு வருகிறது. ஓகே, நேபுகாத்நேச்சர். இந்த நேபுகாத்நேச்சருக்கு கனவு வருகிறது. கனவு என்பது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் பாபிலோன் சிஸ்டம்ல அது இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு ஒரு கனவு வந்தா நம்ம அசால்ட்டா விடுறது இல்லை. ஓகே, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவுடைய அர்த்தத்தை சொல்லுங்க அப்படின்னு நம்ம போறோம். ஓகே, ஏன்னா அவங்க என்ன நம்புனாங்கன்னா இந்த கனவின் மூலமாக தான் தங்களுடைய கடவுள் தங்களிடத்தில் ஏதோ சொல்ல வருகிறார் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ ட்ரீம்ஸ் வேர் த கம்யூனிகேஷன் ஃப்ரம் காட். இப்போ இதை யார் வந்து இன்டர்பிரேட் பண்றது? அவங்களுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அஸ்ட்ராலஜர்ஸ், மெஜிஷியன்ஸ், ஓகே, ஜோசியக்காரர்கள், சூனியக்காரர்கள், இவர்கள் எல்லாம் நல்லா படித்து கரைச்சி எல்லாம் படித்தாங்க. இவங்க தான் வந்து எக்ஸ்பர்ட்ஸ். இவங்க தான் வந்து அதை இன்டர்பிரேட் பண்ணாங்க. சரிங்களா? சரியா, நம்ம போலாம் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. சொப்பனங்களை கண்டான், அதனால் அவனுடைய ஆவியில் கலங்கி அவனுடைய